வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் ஜூலை 12, 2025 அதாவது வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு நடக்க போகுது. இதுக்கான லாஸ்ட் மினிட் டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாட்கள் தான் இருக்குது. இதுல இந்த ஃபாஸ்ட் ரிவிஷன் நம்ம எப்படி பண்றது? உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக்ல வீக்கா இருக்கீங்களோ அல்லது படிச்சு மறந்து போகுதோ அந்த டாபிக் எடுத்து ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணுங்க. பெரும்பாலும் தமிழ் எல்லாரும் ஓரளவுக்கு பிராக்டிஸ் பண்ணிருப்பாங்க. ஜிகேல தான் எல்லாருமே இந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்க பொறுத்தவரையில ஜிஎஸ் அல்லது மேக்ஸ் இதுல தான் வீக்கா இருப்பாங்க. நீங்க எந்த சப்ஜெக்ட்ல எந்த டாபிக்ல வீக்கா இருக்கீங்களோ அதை ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணுங்க. முடிஞ்சதுன்னா 10th புக் சிலபஸ்ல இருக்கு இல்லையா, அந்த லெசன்ஸை 10ஆம் வகுப்பு புத்தகத்துல ஒரு வாட்டி ஃபாஸ்டா படிச்சுட்டு போயிடுங்க. அப்படியே அது வந்து கொஸ்டின்ஸ் வரும். எப்படியும் 10ஆம் வகுப்புல இருந்து அறிவியல், சமூக அறிவியல் ரெண்டுத்தையும் சேர்த்து பாத்தீங்கன்னா 10ல இருந்து 15 கேள்வி மினிமமா வரும் ஸ்கூல் புக்ல இருந்து மட்டும். ஸோ அதை ஃபாஸ்டா ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க ஏதாவது நோட்ஸ் வச்சிருக்கீங்க, நான் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சிருக்கிறேன், நான் தமிழ் பார்க்க போறேன், நான் வந்து ஹிஸ்டரி பார்க்க போறேன், ஐஎன்எம் பார்க்க போறேன், உங்களுக்கு வீக்கா இருக்கீங்களோ அதை ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிடுங்க. அதை நீங்க தான் முடிவு பண்ணணும். எதில் நீங்க வீக்கா இருக்கீங்களோ அதை ஃபாஸ்டா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்வளவு படிச்சீங்க அப்படிங்கிறது முக்கியமே கிடையாது. எவ்வளவு படிச்சீங்கன்றது முக்கியம் கிடையாது. நிறைய பேர் நிறைய படிச்சுட்டு வருவாங்க. ஆனா யார் அதை ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிட்டு போறாங்களோ அவங்களுக்கு தான் எக்ஸாம்ல ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா எக்ஸாம்ல போனா கொஸ்டின் மட்டும் தெரியும், எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கும், ஆப்ஷன் தெரியாது, ஆன்சர் தெரியாது, போட முடியாது. அதனாலதான் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 நாட்கள் அதுக்கு பயன்படுத்துங்க. எக்ஸாம் டேக்கு பிஃபோர் டே வெள்ளிக்கிழமை இரவு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்குங்க. லேட் நைட் மூச்சுட்டு இருக்காதீங்க. மறுநாள் காலையில சீக்கிரம் எழுந்துருங்க. 5:30 இருந்து 6 மணிக்குள்ள எழுந்துருங்க. இல்ல ரொம்ப லாங் போனோம்னா அதுக்கும் இயர்லியரா எழுந்துருங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி அலாரம் வச்சு காலையில எழுந்துருங்க. எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் ஆகுறது, சில பேர் யோகா பண்ணுவாங்க, எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, எது பண்ணாலும் சரி உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி டைம் அலோகேட் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தவிர்த்துட்டு போகாதீங்க. சில பேருக்கு சாப்பிடாம போனா மயக்கம் வந்துடும், ஒரு பதட்டமாயி ஒரு மாதிரி ஆயிடும், இப்போ எக்ஸாம் சரியாம பண்ண முடியாம போயிடும். ப்ராப்பரா ஒரு மைல்டா டிஃபன் இட்லி சாப்பிட்டுட்டு போகலாம். ஸோ காலையில சாப்பிடுங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டு உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா கடவுள்லாம் ப்ரே பண்ணிட்டு போங்க. உங்களுடைய பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா பாட்டி தாத்தா அல்லது உங்க டீச்சர்ஸ் அவங்களுக்குலாம் விஷஸ் பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு எக்ஸாம் ஹாலை போயிட்டு கரெக்டா 8:30ல இருந்து 9 ரீச் ஆயிடுங்க. லாஸ்ட் மினிட்ல அந்த ஒரு பதட்டம் உருவாகும்ல, அதெல்லாம் தணிக்கிறதுக்கு தான் நம்ம அந்த டைமுக்கு பிஃபோரா போய் ரீச் ஆகுறது, ரொம்ப கூலா காமா இருக்கிறதுக்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நீங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு போங்க. அதே போல தண்ணியும் கொஞ்சம் குடிச்சிட்டு போங்க. எக்ஸாமுக்கு நடுவுல தண்ணி தேவைப்பட்டதுன்னா அவங்களே கொடுப்பாங்க, இல்ல வெளியில ஹால்ல வச்சிருப்பாங்க, போய் குடிச்சிட்டு வரலாம். எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சொல்றேன். ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு லைட்டா கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க. இந்த 3 விஷயங்களை கண்டிப்பா நீங்க கொண்டு போகணும். இந்த 3 விஷயம் இல்லைன்னா உள்ளே சேர்க்க மாட்டாங்க. ஒன்னு ஹால் டிக்கெட், அது கலர்ல இருக்கலாம் அல்லது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கலாம், ஜெராக்ஸ். ஹால் டிக்கெட்ல போட்டோ இல்லைனா, சிக்னேச்சர் இல்லைனா, ஏதோ பிரச்சனைனா என்ன பண்றது? ஒன்னும் பயப்படாதீங்க. ஒரு A4 ஷீட் எடுத்துக்கோங்க, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துக்கோங்க. அதுல ஒட்டிட்டு உங்க நேம், அட்ரஸ், இமெயில் ஐடி, போன் நம்பர், அந்த ஹால் டிக்கெட் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர், ரோல் நம்பர் அதெல்லாம் எழுதுங்க. எழுதி நீங்க சைன் பண்ணி ஹால் சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துருங்க. அவ்வளவுதான். இதுல இல்லைன்னா வேற எதுவும் பயப்படாதீங்க. இவ்வளவு சாதாரண விஷயம் தான். உடனே போட்டோ இல்ல, சிக்னேச்சர் இல்ல, எக்ஸாம் அலோவ் பண்ண மாட்டான் அப்படிலாம் கிடையாது. ரெண்டாவது பிளாக்கர் பால் பாயிண்ட் பென். ஸோ நான் வழக்கமா யூஸ் பண்றது ரோரிட்டோ ஃபேண்டா ஃப்ளோ. ரோரிட்டோ ஃபேண்டா ஃப்ளோ இந்த பென் இதுக்கு யூஸ் பண்றோம்னா இதோட நிப்பு, இதோட பால் சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். வழக்கமா நம்ம வந்து அந்த பபிள், அந்த வட்டத்தை வந்து நிரப்பும் போது, ஷேட் பண்ணும்போது சின்ன முள்ளா இருந்ததுன்னா, அதனுடைய முனை மிக மிக சிறியதா இருந்ததுன்னா பால் பாயிண்ட்ல அதை நம்ம ஷேட் பண்ற டைம் அதிகமா எடுத்துக்கும். கொஞ்சம் பெருசா இருந்தா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா அந்த இதை வந்து ஷேட் பண்ண முடியும், பபிள்ஸை. ஸோ 2 பென் எடுத்துக்கோங்க. புது பென் எடுத்துட்டு போகாதீங்க. இங்கே வீட்லயே கொஞ்சம் நல்லா கிறுக்கி பார்த்துட்டு எழுதி பார்த்துட்டு எடுத்துட்டு போங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக அங்கே போய் எழுதும்போது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அதை ஷேட் பண்றதுக்கு. ஆதார் கார்டு நீங்க ஒரிஜினல் கொண்டு போகலாம், ஜெராக்ஸ் கொண்டு போகலாம். ஜெராக்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் இருக்கலாம், கலர்லயும் இருக்கலாம், உங்க விருப்பம் தான். இந்த 3 தான் மேண்டிட்ரி. அதை தாண்டி ஸோ இது நாம ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆர்டினரி வாட்ச் கொண்டு போங்க, டிஜிட்டல் வாட்ச் அலோடு கிடையாது. சில பேர் ஸோ அதான் நம்ம பெண் இங்கே சொல்லியிருந்தோம். பெண்ணு தெரியல அப்படின்னா இந்த பெண் பார்த்துக்கோங்க. இந்த பெண் தான் சொல்லியிருந்தேன். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில், அதாவது நம்ம குடிக்கிறது, சில பேர் தண்ணி வீட்டில இருந்து தண்ணி சுட வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சுலாம் கொண்டு போவாங்க. அவங்களுக்கு மேபி கோல்டு இருக்கலாம், ஃபீவர் இருக்கலாம், அல்லது சம்திங் ஏதாவது இருக்கலாம். அவங்க வெளியே தண்ணிலாம் குடிக்க மாட்டாங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில்ல தண்ணி இருக்கிறது வெளியில இருந்து பார்த்தா தெரியணும். அதாவது மேல ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறது மற்ற எதுவுமே இருக்கக்கூடாது, பிளைனா இருக்கணும், ஒயிட்டா இருக்கணும். ஸோ பார்க்கும்போது உள்ள தெரியணும். அந்த மாதிரி இருக்க வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம். மாஸ்க் தேவைப்பட்டா கொண்டு போகலாம். பென்சில் அண்ட் எரேசர். எதுக்காக சார் இது சம்பந்தமே இல்லாமன்னு யோசிக்காதீங்க. சில நேரங்களில் தேவைப்பட்டதான் நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டினுக்கு கீழே அண்டர்லைன் பண்றதுக்கோ அல்லது வந்து மேட்ச் த ஃபாலோயிங் அந்த இது பண்றதுக்கோ, ஏதோ டாட் வைக்கிறதுக்கோ எதுக்காக யூஸ் ஆகும்.
நம்ம தேவையில்லைன்னா டக்குன்னு ஏதாவது பிரச்சனை வரப்பட்ட என்ன பண்ணலாம், அதை நம்ம அழைச்சிடலாம். அதான் பென்சில் அண்டு அந்த ரப்பர் ரெண்டும் தேவையான எடுத்துட்டு போங்க, வேணா விட்டுருங்க. கர்ச்சீஃப் சில பேருக்கு ஸ்வெட்டிங்ஸ் அதிகமா இருக்கும், அப்போ நம்ம கர்ச்சீஃப் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கர்ச்சீஃப் கொண்டு போகலாம். கொண்டு போறோம் உதறி அதை என்ன பண்ணுங்க, சூப்பர்வைசர் இன்விஜிலேட்டர்கிட்ட காட்டிட்டு போங்க. அடுத்ததாக இப்போ வந்து நம்ம எக்ஸாம் சென்டர் போயிட்டோம், எல்லாம் உட்காந்தாச்சு. நம்மள்ட்ட ஓஎம்ஆர் ஷீட் கொடுக்க போறாங்க. கரெக்டா ஃபர்ஸ்ட் ஓஎம்ஆர் ஷீட் தான் கொடுப்பான். கொடுத்த உடனே அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை ப்ராப்பரா செக் பண்ணிக்கோங்க. உங்க பேரு, உங்க ரெஜிஸ்டர் நம்பர், உங்க அட்ரஸ், இதெல்லாம் எக்ஸாம் மெனு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நீங்க எதுவுமே பண்ண வேணாம். ஓஎம்ஆர் ஷீட்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டா இந்த வாட்டி. எதுவுமே நீங்க ரொம்ப வேலை கிடையாது. ரெண்டு வேலை தான். ஒன்னு கையெழுத்து போடணும், இன்னொன்னு பாத்தீங்கன்னா தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கணும். மூணாவது ரொம்ப முக்கியமானது, இது ரெண்டும் பேசிக்கா பண்றது. அடுத்ததாக இந்த கொஸ்டின் பேப்பர் புக்லெட் எடுத்து, புக்லெட் நம்பர் 4 டிஜிட் நம்பர் வரும், 1 2 3 4 4 டிஜிட் நம்பர், அந்த நம்பர் எடுத்து எழுதி அதை ஷேட் பண்ணணும். கடைசியா 200 கேள்விக்கு விடை அளிச்சிட்டீங்களா, ஆம் அப்படிங்கிறத ஷேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல விடுபட்ட எண்ணிக்கையில அந்த கேள்வி வினாக்களை குறிக்கவும் போட்டிருப்பான். நீ 200 கேள்விக்கும் பதில் சொல்லிட்டேன்னா அந்த காலமை ஃபில் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே எம்டியா விட்டால விடலாம், அல்லது ஜஸ்ட் ஒரு ஹைஃபன் சின்னதா ஒரு கோடு போட்டு விட்டால விடலாம். அதனால மார்க் குறைப்பாங்களா, சார் நான் 0 போட்டுட்டேன், அதில் நான் 200 போட்டுட்டேன், அதில் நான் கோடு போட்டுட்டேன், ஏதாவது பண்ணுவாங்க கிட்டா கண்டிப்பா அதுக்காக பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்க 190 கேள்விக்கு பதில் அளிச்சுட்டு கீழே நம்ம மீதி ரிமைனிங் 10 இருக்குல்ல, அந்த 10 நீங்க அந்த காலம்ல என்டர் பண்ணணும். ஃபுல் கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது, பிரச்சனை இல்லை. ஃபுல் கொஸ்டினுக்கு நீங்க ஆன்சர் பண்ணல, ஷேட் பண்ணல அப்படின்னா விடுபட்ட அந்த பபிள்ஸ் ஷேட் பண்ண மாட்டீங்கல்ல, அது எத்தனை கொஸ்டின்ன்றதை சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது சொல்லணும்னா மேபி மார்க் ரெடியூஸ் பண்ணுவாங்க, அதை பின்னாடி பார்க்கலாம். ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப நிதானமா பொறுமையா பண்ணுங்க, டைம் இருக்கும். ஏன்னா 9 மணிக்கே கொடுத்துருவாங்க இதை, சரியா? உள்ள போனோடனே கொடுத்துருவாங்க. கொடுக்கலனாலும் கேட்டு வாங்கிக்கங்க. அடுத்தது ஆஸ் கொஸ்டின் பேப்பர் அட் 9:15 AM. 9:15 கொஸ்டின் பேப்பர் கேட்டு வாங்குங்க. சில பேர் கொடுக்க மாட்டாங்க. 9:15 கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும். 1/4 மணி நேரம் கொஸ்டின் பேப்பர் நம்ம வெரிஃபிகேஷன் பண்றதுக்கான டைம், அதனால கேட்டு வாங்குங்க. வாங்கிட்டு ஃபர்ஸ்ட்ல நீங்க என்ன பண்ணணும்னா கொஸ்டின் பேப்பர் ஓபன் பண்ணி எல்லா பேஜும் 9:15க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவாங்க. கொஸ்டின் பேப்பரை வாங்கி எல்லா பேஜும் கரெக்டா பிரிண்டா இருக்கான்னு ஃபாஸ்டா பாத்துருங்க. பார்த்துட்டு நம்ம ஹால் டிக்கெட்ல இருக்க ரோல் நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் எடுத்து நம்ம கொஸ்டின் பேப்பர் புக்லெட்ல எழுதுங்க. புக்லெட் நம்பர் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட்ல எழுதுங்க. எழுதி அதை ஷேட் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. அதன் பிறகு இதெல்லாம் முடிஞ்சு போச்சா? கொஸ்டின் பேப்பரை கேர்ஃபுல்லா செக் பண்ணியாச்சு. ரைட் கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நம்பர் ஆன் ஓஎம்ஆர் ஷீட் முடிச்சாச்சு. 9:15 to 9:30 இதுக்கு ஒரு 5 நிமிஷம் போச்சுன்னு வச்சுங்க. மீதி 10 நிமிஷம் டைம் இருக்குது. அந்த 10 நிமிஷத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணுங்க. அந்த 10 நிமிஷத்துல 10ல இருந்து 15 கேள்விக்கு பதிலளிக்க முடியும். எப்படி? 9:15 கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, 9:20 நம்ம எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டோம். இன்னொரு 10 நிமிஷம் டைம் இருக்குது. அந்த 10 நிமிஷம் எப்படி யூஸ் பண்ணலாம்? நீங்க சப்போஸ் தமிழ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, இல்ல ஜிஎஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு என்ன பண்ணுங்க, அந்த பார்ட்டுக்கு ஓபன் தான் பண்ணிருப்போம். நம்ம பெண்ணு தான் வைக்க கூடாது, கொஸ்டின் எல்லாம் பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. தமிழா இருந்தா 10ல இருந்து 15 கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும். நல்லா படிச்சுட்டு போறவங்களுக்கு சொல்றேன் நான். ஜிகே இருந்தாலும் நல்லா படிச்சிருந்தீங்க, ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னா 10ல இருந்து 15 கேள்விக்கு ஆன்சர் பண்ண முடியும் குரூப் 4 லெவல்ல. அப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே 10ல இருந்து 15 கேள்வி போட்டுறீங்க. அப்ப மீதி நம்மளுக்கு டைம் இருக்குது, 180 நிமிஷம் இருக்குது. அந்த 180 நிமிஷத்துல ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கிட்டா கூட நம்ம என்ன பண்ணலாம், 180 கேள்வி போடலாம். தமிழை பொறுத்தவரையில நல்லா படிச்சுட்டு போறவங்க ½ an hourல இருந்து 45 மினிட்ஸ்ல தமிழை 90 கேள்விக்கு பதில் கொடுத்துருவாங்க. அதே போல ஜிஎஸ் பொறுத்தவரையில ஒரு 1 hour டைம் எடுத்துப்பாங்க. ஸோ 1 hour இது ஒரு 45 மினிட்ஸ். ரிமைனிங் 1.25 மணி நேரம் நீங்க 25 மேக்ஸை சால்வ் பண்றதுக்கு எடுத்துக்கலாம். நல்லா படிச்சுட்டு போனீங்கன்னா சொல்ல வரேன். அதனால இந்த 10 நிமிஷத்தை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும் 9:30 to 12:30. ப்ராப்பரா கரெக்டா டைம் வாட்ச் எல்லாம் கொண்டு போங்க. இல்லைனா இன்விஜிலேட்டர் சொல்லுங்க, டைம் எனக்கு கரெக்டா சொல்லுங்க, ½ an hourக்கு ஒன்ஸ் 1 hourக்கு ஒன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க கரெக்டா சொல்லுவாங்க. மணி 10, 10:30, 11, 11:30, 12, லாஸ்ட் 15 மினிட்ஸ், லாஸ்ட் 10 மினிட்ஸ், லாஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட சொல்லிடுங்க. அதெல்லாம் கொஸ்டின் பேப்பர் நம்ம எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு முதல்ல பதில சொல்லுங்க. நல்லா தெரிஞ்சுதான் அதுக்கு மட்டும் ஷேட் பண்ணுங்க. சரியா? தெரியாத கேள்வியை ஷேட் பண்ணாதீங்க. ஏன்னா தெரியாத கேள்விக்கு நம்ம பல விதங்கள்ல ஆன்சர் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட், ஒரு கேள்வி இருமுறை வரலாம். கொஸ்டின் மே ரிப்பீட். ஒரு கேள்வி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வரும். இப்ப நான் குரூப் 1 எக்ஸாம் நடந்தது இல்லையா, அது மாதிரி எப்பவுமே வழக்கமா டிஎன்பிசில ஒரு மெத்தட் இருக்கு. ஒரு கொஸ்டின் 2 வாட்டி வரும். இப்ப குரூப் 4 இல்ல, எழுதி வச்சுக்கோங்க, தமிழ்ல ஒரு கேள்வி 2 வாட்டி வரும். உங்களுக்கு பதிலே தெரியலனாலும் வேற ஒரு கேள்வி வச்சு நீங்க என்ன பண்ணலாம், அதை ஈஸியா மேட்ச் பண்ணி 2த்துக்கும் சரியான ஆன்சர் போட முடியும். அப்ப இது பாத்துக்காங்க. தெரியாத கேள்வி கொஞ்சம் பொறுத்து இருந்து ஆன்சர் பண்ணுங்க, வேகமா ஷேட் பண்ணிடாதீங்க தப்பா. அடுத்தது ஆப்ஷன் எலிமினேஷன். ஒரு கேள்விக்கு பதில் எனக்கு சுத்தமா தெரியல, நாம என்ன பண்ணலாம், மேட்ச் தான் ஃபாலோயிங் தான். ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சதுன்னா அந்த ஒண்ணை வச்சு மேட்ச் பண்ணலாம்.
கூற்று காரணம் சரியா இருந்ததுன்னா கூற்று காரணம் ஏதாவது ஒண்ணு தவறுன்னு கண்டுபிடிச்சோம்னா அதை வச்சு மேட்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். எதுவுமே தெரியல, நமக்கு படிச்சதெல்லாம் யோசிச்சு பாருங்க, நமக்கு படிச்ச சம்பந்தமா ஏதாவது பாயிண்ட் அதில் வந்திருக்கான்னு பாருங்க. அதை வச்சு ஆப்ஷன்ல இருந்து அதை எலிமினேட் பண்ணி நம்ம மீதி ஆன்சரை கொண்டு வர முடியும். ஒரு கேள்வி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய விடுதலை போராட்ட வரலாறுல ஒரு கேள்வி கேட்பான், தமிழ்நாடு சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்பான். கேட்டுட்டு அதுல தமிழ்நாடு வீரர்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தர் தான் கொடுத்திருப்பான், மீதி எல்லாம் பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாநிலத்தை சார்ந்தவங்க பேர் கொடுத்திருப்பான். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியா தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் இது சொல்லியிருக்கணும். ஏன்னா தமிழ்நாடு விஷயம் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. ஏன்னா நான் என்ன சொல்றேன், தெரியாத கேள்வி கொஸ்டின் நம்மளுக்கு தெரியாது, அதுல நம்மளுக்கு மார்க் வந்தா பிளஸ் தானே, லக்கு தானே, அதுக்காக தான் சொல்றேன். அப்போ இதை பத்தி சொல்லியிருந்தோம்னா இவன் தான் சொல்லியிருக்க முடியும், இவர் தான் இந்த பகுதியை சார்ந்தவர் தான் சொல்லியிருக்க முடியும் அப்படின்னு கெஸ் பண்ணி என்ன பண்ண முடியும், ஆன்சர் போட முடியும். இதுவும் தாண்டி அதுவும் பண்ண முடியல, எதுவுமே தெரியல அப்படின்னா கடைசியா என்ன பண்ணுங்க, கடவுளை குலதெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு ஏதாவது ஒரு பதில போட்டு வர வேண்டியதுதான். ஏன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த ஒண்ணுமே தெரியாததுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 10 கேள்விக்கு பதில் தரணும்னு வச்சுக்கோங்களேன், A1 B1 C D E அப்படி போடாம 10க்குமே ஏன்னு போடுங்க, அல்லது 10க்கும் B 10க்கும் C 10க்கு D போடலாம். இப்ப நான் நடந்து முடிஞ்ச குரூப் 4 எக்ஸாம்ல 35 கேள்வி எனக்கு கடைசியாக தெரியல, என்னால சால்வ் பண்ண முடியல, தெரியல, ப்ராப்பரா கரெக்டான ஆன்சரும் தெரியல. அந்த 35 கேள்வி நான் என்ன பண்ண தெரியுமா, C போட்டேன். நீங்க நம்ப மாட்டீங்க, அதுல 12 கொஸ்டின் கரெக்ட். எத்தனை கொஸ்டின் கரெக்ட், 12 கேள்விகள் சரியாக இருந்தது. ஸோ அதான் முக்கியம். ஒண்ணுமே தெரியாததுக்கு 35 நம்மளுக்கு 0, அதுல 15 இருந்தா பெரிய விஷயம் இல்ல. ஸோ அதை பார்த்துக்கங்க. அதுக்கு கரெக்டா எதுவுமே தெரியாத நேரத்துல இது யூஸ் பண்ணுங்க, இது அவங்கவுங்க விருப்பம், இது நான் யாரையும் கம்பல் பண்ணல. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவாய்டு OMR ஷீட் மிஸ்டேக்ஸ். OMR ஷீட்ல நான் மிஸ்டேக் பண்ணுவோம். என்னெல்லாம் பண்ணுவோம், 21வது கேள்விக்கு ஏன்னு ஆன்சர் பார்த்துட்டு 22க்கு ஏ ஷேட் பண்ணுவோம், 21 ஏன்னு பார்த்துட்டு 21லயே பிக்கு ஷேட் பண்ணுவோம், ஏவும் ஷேட் பண்ணிட்டு பியும் ஷேட் பண்ணுவோம். ஒரே கேள்விக்கு 2 வாட்டி பதில சொல்லிடுவோம். சில இடங்கள் நம்ம கையெழுத்து போடாம விட்டுருவோம், தம்பு இம்ப்ரெஷன் வைக்காம விட்டுருவோம், கொஸ்டின் பேப்பர் புக்லெட் நம்பர் எழுதாம விட்டுருவோம், அதை கீழே ஷேட் பண்ணாம விட்டுருவோம், மொத்த வினாக்கள் விடையளித்தது 200ன்னு போடாம விட்டுருவோம். அந்த பாக்ஸ்ல நீங்க எதுவுமே ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டீங்கன்னா ஹைஃபன் போடலாம், இல்ல 0 போடலாம், அல்லது 190 போட்டிருக்கோம்னா ரிமைனிங் 10ன்னு போடணும். இதெல்லாம் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க, உங்க மார்க்கை மைனஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மிஸ்டேக் எல்லாம் பண்ணாதீங்க. OMR ஷீட்டை நல்லா தெரிஞ்ச கேள்விக்கு சரியான இடத்துல ஷேட் பண்ணுங்க. ரஃப் ஷீட்டை பொறுத்தவரையில நிறைய பேர் கேட்கறாங்க, சார் ரஃப் ஷீட் கொடுப்பாங்களா, புதுசா வரவங்களுக்கு தெரியல, இல்ல அதுக்காக சொல்றேன். கொஸ்டின் பேப்பருடைய லாஸ்ட்ல ஒரு 4 பேஜ் கொடுத்துருப்பான், மேக்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்காக. அதில் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், சால்வ் பண்ணிக்கலாம். த லாஸ்ட் ஒன், டூ வெல், ஆல் த பெஸ்ட். உங்களுடைய பெஸ்ட் கொடுங்க, கண்டிப்பா நல்லா படிச்சுட்டு போயிருக்கோம், எக்ஸாம் பாஸ் பண்ண தான் போறீங்க, அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மற்றவனை பத்தி எதையும் கவலைப்படாதீங்க, நல்லா எக்ஸாம் பண்ணுங்க, ஆல் த பெஸ்ட். அதையும் தாண்டி நீங்க எக்ஸாமை பொறுத்தவரையில நல்லா படிச்சுட்டு போறவங்க சில பேர் கிளியர் பண்ணாம போயிட முடியுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் ஒரு பதட்டம் வந்து உருவாகும், அதை தணிச்சிருங்க. அதனால எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி உங்களால முடிஞ்சா நல்லா லாங் பிரீத் எடுத்துக்கோங்க, யார்ட்டையும் அதிகமாக பேசாதீங்க, பொறுமையா உட்காந்துருங்க, நிதானமா இருங்க. எக்ஸாம் போறீங்க, நாம தான் படிச்சிருக்கோம், நல்லா படிச்சிருக்கிறோம், நாம தான் பாஸ் பண்ண போறோம், அவ்வளவுதான். அந்த லாஜிக்கோட போங்க. நம்பிக்கை ரொம்ப முக்கியம், அதோட தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஃபிடன்ஸ், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் பெரிய ரோல் வந்து பிளே பண்ணும். நம்ம எவ்வளவு படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, அதெல்லாம் தாண்டி பிசிக்கலா மென்டலா நாம எப்படி அங்க வந்து அப்ரோச் பண்றோம் கொஸ்டின் பேப்பரை, அதுதான் இருக்குது. 1 அல்லது 2 கேள்விகள் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், அதை பார்த்துட்டு பயந்துடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஐயோ மனசு விட்டுருவாங்க சில பேர்லாம், நம்ம என்னத்தை படித்ததுக்கு அப்புறம் எழுதி நம்ம பாஸ் பண்ண போறோம், அப்படி கிடையாது. ஒரு 10 கேள்வி டஃபா இருக்குன்னா மீதி 190 கேள்வி ஈஸியா இருக்கும். அப்போ அதுல நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படிதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணுமே தவிர எடுத்த உடனே 2-3 கேள்வியை பார்த்துட்டு ஐயோ முடிஞ்சு போச்சு அப்படின்னு சோர்வடைய கூடாது. அனைத்து கேள்விகளையும் பார்க்கவும், நேரத்தை சரியா பயன்படுத்தணும். சில பேர் சொல்லுவான், சார் நான் மேக்ஸ் போட டைம் எடுத்துக்கிட்டேன், கடைசியா ஒரு 15 கொஸ்டின் பார்க்கவே இல்லை, எல்லாத்துக்கும் ஏ போட்டு வந்துட்டோம் சார், ஆனா அந்த 15 கொஸ்டின் தான் ரொம்ப ஈஸியா இருந்தது அப்படிலாம் சொல்லுவாங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா ஃபாஸ்டா எல்லா கொஸ்டினையும் முதல்ல பாருங்க. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விகள் எப்பவுமே வழக்கமா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கெட்ட நேரமா இருந்ததுன்னா கடைசியா தான் இருக்கும். நல்ல நேரமா இருந்ததுன்னா ஒரு 10 கேள்வி நம்ம பார்க்கவே மாட்டோம், ரொம்ப ரொம்ப டஃபா இருக்கும். நம்ம ஃப்ளூக்ல 10க்கும் சி போட்டு வருவோம், 5 கொஸ்டின் கரெக்ட் ஆகும். அது நம்மளுக்கு லக்கு, நல்ல நேரம் இருந்துச்சுன்னா. அது எல்லாருக்குமே கரெக்டா பொருந்தாது, நடக்காது, உங்களுக்கே தெரியும். அதனால வந்து நம்ம என்ன பண்றோம், எல்லா கேள்வியும் பார்த்துடணும், ஒரு கேள்வியும் விடக்கூடாது, டைமை சரியா யூட்டிலைஸ் பண்ணணும். அதுக்காக தான் முதல் 10 நிமிஷத்தையே ப்ராப்பரா பயன்படுத்துக்குன்னு சொன்னேன். விடாமுயற்சி, எளிதில் விட்டு கொடுக்க வேண்டாம், ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பெர்சிவரன்ஸ், அமைதி, அதே நேரத்துல தொடர்ச்சியா அதுக்காகவே போராடுறது, அதே நேரத்துல எந்த இடத்துலையும் சோர்வடையக்கூடாது, விட்டு கொடுக்க கூடாது. நெவர் எவர் கிவ் அப். ஒரு 10 கேள்வி டஃபா இருக்குது, அதனால முடிஞ்சிச்சா, கிடையாது. 20 கேள்வி டஃபா இருக்கட்டுமே,
180 மார்க் போட்டா கண்டிப்பா நம்மளுக்கு 180 கேள்விகள் சரியா போடுறோம், நம்மளுக்கு போஸ்டிங் உறுதி. அப்ப அந்த 20 கேள்வி டஃபா இருந்தாலும் 180 சரியா போடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க என்ன பண்ணணும், அந்த எக்ஸாம் அணுக வேண்டும். நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க எவ்வளவு படிச்சிருக்கீங்க, எவ்வளவு பலசாலி, நாலேஜபிள் பர்சன், அதெல்லாம் கிடையாது. மென்டலா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்கள் படித்தது வரும், நீங்கள் படித்தது தான் வரும். அதனால நம்பிக்கையோட போங்க. இதுக்காகவும் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. சென்று வாருங்கள், வென்று வாருங்கள். வெற்றி நிச்சயம், நாம் வெல்வது நிச்சயம். ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா எக்ஸாம் பண்ணிட்டு வாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாமோட ரிவ்யூ, எக்ஸாம்ல ஜிஎஸோட ஆன்சர் கீ, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்டு வழக்கமா நம்ம எந்த ஒரு எக்ஸாம் நடந்து முடிஞ்சாலுமே அதுக்கு ப்ரூஃப் வீடியோ போடுவோம். அந்த ப்ரூஃப் வீடியோ சப்ஜெக்ட் வைஸ் நான் பெய்டு கோர்ஸ்ல எடுத்தது எவ்வளவு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது நம்ம எக்ஸாம்ல அப்படிங்கறத நம்ம ப்ரூஃபோட காட்டுவோம். இந்த எல்லா வீடியோவும் 12ஆம் தேதி மதியானத்துக்கு மேல ஒன்னு பை ஒன்னா வந்துகிட்டே இருக்கும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.